மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். தெய்வீக கீர்த்தனையில் இன்று திருமூலரின் திருமந்திரம் முதல் தந்திரத்தில் 34வது பாடல். இந்த பாடலில் அவர் மனிதர்களினுடைய மனநிலையையும் 1000 நாமங்கள் சொல்வதால் ஏற்படும் நன்மைகளையும் அழகாக விவரித்துள்ளார். இதோ அந்த பாடல் வரிகள் வருகின்றது, கேட்போமா? சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தர் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. சாந்து கமழும் கவரியின் கந்தம் போல் வேந்தன் அமரர்க்கு அருளிய மெய்நெறி ஆர்ந்த சுடரன்ன 1000 நாமமும் போந்தும் இருந்தும் புகழுகின்றேனே. எவ்வளவு அழகான வரிகள்! சாந்து கமழும் கவரியின் அப்படின்றார். சாந்து கமழும், கமழும் சொல்றால் மணக்கும். சாந்து என்பது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அரைக்கக்கூடிய கஸ்தூரின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், வாசம் மிகுந்தது. அது மாதிரி கவரியின், அப்படி கவரி என்றால் கூந்தல். இந்த கூந்தலுக்கு மனம் இருக்கா இல்லையான்னு தான் திருமூலர் நம்மளை கேட்குறார். சாந்து அப்படி சொல்லும் பொழுது இதுக்கு மனம் இருக்கா இல்லையா என்பது குறுந்தொகையிலும் பேசப்படுகிறது. அதே செய்தியானது திருவிளையாடற் புராணத்திலும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்னா திருமூலர் என்ன, பெண்களினுடைய கூந்தலுக்கு மனம் இருக்கா, மலரினால் மனமா அப்படியெல்லாம் அவர் ஆராய்ச்சி செய்கிறாரா? அதுதான் அவருடைய கருத்தா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. இதில் ரகசியம் புதைந்து உள்ளது. இதில் ரகசியம் புதைந்து உள்ளது. என்ன ரகசியம் இருக்கு? கூந்தலுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்கறது. திருமூலர் என்ன இதன் மூலமாக சொல்ல வராருன்னா, கூந்தலுக்கு மனம் இருக்கான்னு கேட்டால் நிச்சயமாக மனம் கிடையாது. கூந்தலுக்கு எப்பொழுதுமே மனமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, பெரியவங்கெல்லாம் அந்த காலத்தில் இயற்கையிலே கிடையாது என்பதற்காக வாசம் மிகுந்த இந்த கஸ்தூரி சொல்கிறோம் பாருங்க, சாந்து கமிழும், அதுபோல் இந்த வெட்டி வேறு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா அந்த வெந்தயம், இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் எண்ணெயில் ஊற வச்சு தலைக்கு தடவுவாங்க. எதுக்காக தடவுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூந்தல் இருக்கு இல்லையா, அந்த கூந்தல் குளிர்ச்சியாக இருக்கணும், மண்டை குளிர்ச்சியாக இருக்கணும், அதுக்காகவும் மனத்திற்காகவும் செய்யப்படுது. இன்னும் சில நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்கள்லாம் முடி கருகருன்னு இருக்கணும் அப்படின்றத கறிவேப்பிலையும் கொஞ்சம் பொன்னாங்கண்ணி இலை இந்த மாதிரி கீரைகளை எல்லாம் கூட போட்டு நல்லா அரைச்சி அதை நல்லா வானிலையில் போட்டு தேங்காய் எண்ணெய் 1 கிலோவுக்கு ஊற்றி அதை அப்படியே சுத்திகரிப்பு பண்ணி சுத்தமாக வடிகட்டி அதை தேய்ப்பாங்க. மகிழம்பூன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன சின்னதாக இருக்கும். அந்த மலர்கள் எல்லாம் கூட எண்ணெயில் போடுவாங்க, வாசம் இருக்கும். இதுபோல் இந்த மலர்கள், மூலிகைகளால் ஆன மலர்களையும் இலைகளையும் அரைத்து அதை கூந்தலில் தடவினால் கூந்தலுக்கு மனம் ஏற்படுமே தவிர இயற்கையாக மனம் ஏற்படாது. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வராரு? இதனுடைய ரகசியம் என்ன? மனிதனே, இந்த வெறும் கூந்தல், தலையில் இருக்கிற கூந்தலுக்கே மனம் இருக்கா இல்லையா என்பதனால அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அழகுபடுத்திக் கொள்கிறீங்க. ஆனால் இந்த யாக்கை எனப்படுகின்ற இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய ஆன்மா, இந்த உடலுக்குள் இருக்கே இந்த ஆன்மா, அது என்ன செய்யும்னா கொஞ்ச காலம்தான் இந்த உடலில் தங்கி இருக்கும். அதனுடைய காலம் முடிந்த பிறகு அது வெளியே மீண்டும் ஒரு யோனியின் மூலமாக கருவுக்குள்ளே சென்று மீண்டும் பிறப்பெடுப்பாய். அதுக்காகவா நீ இவ்வளோ கஷ்டப்படுற? இதுதான் வாழ்க்கையா? அது அல்ல. நீ என்ன செய்யணும் அப்படின்னா 1000 நாமங்கள், 1000 நாமங்கள் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறார்? 1000 நாமங்கள் திருமால் ஒருவருக்கு தான் உண்டு. ஆனால் இந்த இடத்துல சுடர் அன்ன அப்படி என்கின்ற ஒரு வார்த்தையும் அண்டர்லைன் பண்ணுறார். சுடர் அன்ன என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டேன்னா, நெருப்பு மாதிரி சுடர் ஒளியக்கூடிய
ஒளிருகின்ற இந்த அழகிய 1000 சூரியன் இருக்கான் பாருங்க. ஒரு சூரியனுடைய வெப்பத்தையே நம்மால் தாங்க முடியல. இதில் 1000 சூரியன்களுடைய வெப்பத்தை எப்படி பலபலவென இருப்பார்களோ அதுபோல இங்கு சிவபெருமானானவன் அழகாக தெரிகின்றான், ஒளிருகின்றான், மின்னுகின்றான். அவரை நாம் என்ன செய்யணும்னா மந்திரத்தால் எப்படி சொல்லணும்? அவரை போந்துகின்ற இருக்கையில் புகழுகின்றேனே. போகின்ற பொழுதும் அப்படின்றாரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாமத்தின் மீது ரொம்ப பற்று உண்டு. ஒரு சிலருக்கு என்ன சொல்லுவாங்க? நாராயணான்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் கிருஷ்ணா சொல்லுவாங்க, இன்னொருத்தர் நடராஜான்னுவாங்க, இன்னும் சிலர் நமச்சிவாயா அப்படின்வாங்க, ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணியான்னு சொல்லுவாங்க, ராதேன்னு சொல்லுவாங்க. இப்படி பல பெயர்கள் உண்டு. அந்த நாமத்தை எப்படி சொல்கிறாருன்னா, உட்காரும் பொழுது, இப்படி நடக்கும் பொழுது ஓம் நமச்சிவாயா, பல்லு விளக்கிட்டே இருந்துட்டு அது கழுவணும், ஓம் நமச்சிவாயா. அப்படி ஒவ்வொரு வினாடியும் அந்த நாமம், 1000 நாமம் என்பது ஒரே நாமம்தான். சிவபெருமானுக்கு இருப்பது ஒரே நாமம்தான். இது ஓம் நமச்சிவாயா. அது எப்படி, அந்த ஒளியானது எப்படி இருக்கும் என்றால், 1000 சூரியன்களுடைய ஒளி எப்படி பிரகாசமாக இருக்கிறதோ அதுபோன்று இந்த ஓம் நமச்சிவாயா என்கின்ற மந்திரமானது சக்தி உடையது, பேராற்றல் உடையது. இதை நீ வணங்கினால் உன்னுடைய பிறவியாகிய பெருங்கடலை கடந்து முக்தியை நீ அடைவாய். எப்படி அடையணும்னு சொல்கிறாரு? உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், தூங்கும் போதும், தூங்கி விழித்து எழுகின்ற பொழுதும், யார்கிட்டையாவது பேசுனீங்க என்னும்போது உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன ரொம்ப சொல்லுவாங்க, அவனுக்கு கோவத்தில் எங்கேயாவது திட்டிட்டு போகிறோமோ பயம். அப்போ நமச்சிவாயா சொல்கிறத கேளியா, நமச்சிவாயா அப்படின்னு தன்னையும் கட்டுப்படுத்தி கொண்டு அடுத்தவரையும் மனது புண்படுத்தாமல் பேசுவதற்கு இந்த ஒரு திரு மந்திரத்தை, திரு நாமத்தை ஒவ்வொருவரும் கையாள வேண்டும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு போகிறாங்க, எங்கேன்னு சொன்னால் ஐயப்பன் மாலைக்கு போட்டுக்கிட்டு போகிறாங்க. அப்படி ஐயப்பன் மாலையை போட்டு போகிறவங்க எதிரில் இருக்கவங்க என்ன சாமின்னு சொல்லுவாங்க, ஐயப்பா என்ன சாமி, சாமி சாமி என்னுவாங்க. அது அவர்களை பெருமைப்படுத்துவது, நம்மையும் பெருமைப்படுத்தி அடுத்தவரையும் பெருமைப்படுத்துவோம். அந்த சாமின்னு சொல்கிறது உயர்ந்தவர்களை மட்டும்தான் சொல்ல வேண்டுமா அப்படின்னா கிடையாது. தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களையும் அவர்களையும் நம்ம என்ன சொல்கிறோம், நமச்சிவா சாமி பாரியா, நமச்சிவாயா கேளியா அப்படி என்று அவர்களை விழித்து, அப்படி ஒவ்வொரு நேரமும் நாம் இறைவனுடைய நாமத்தை விழிக்கின்ற பொழுது, விழித்தல் என்பது அழைக்கின்ற பொழுது, நம்முடைய உள்ளமும் உடலும் தூய்மை பெறும். அதனால தான் 1000 நாமமும் கொண்ட சிவபெருமானை வணங்கி நம்முடைய ஆயுள் பாகத்தை கழித்து முத்தியை நாம் பெறுவோம் என கூறிக்கொண்டு, இங்கு எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த மக்கள் தொலைக்காட்சிக்கு நன்றி.